இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஆயுதமேந்திய கொலை முயற்சி சம்பவங்களில் தொடர்பு. வினோத் கும்பலை சேர்ந்த 11 பேர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. ஸ்லாங்கூரில் ஆயுத கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வன்முறை குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் வினோத் கும்பல் உறுப்பினர்கள் 11 பேர் மீது சப்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டது. குற்றஞ்சாட்டப்பட்ட ஜி சங்கீதன், ஏ லாரன்ஸ், எம் புவனேஸ்வரன், ஆர் ஷர்வின்குமார், எம் சுரேந்தர், எஸ் ஸ்ரீதரன், பி ஷர்வின், NAR விக்னேஸ்வரன், எம் நவீன்றன், முகமது வினோத் சக்திவேல் மற்றும் JM கிஷன் ஆகியோர் நீதிபதி ஹுஸ்னா ஜுல்கிஃப்லி முன்னிலையில் தனித்தனியாக குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது அதனை புரிந்து கொண்டதாக தலையசைத்தனர். கடந்த 2024 ஆண்டு ஏப்ரல் முதல் 2026 ஆண்டு ஜூன் 27 தேதி வரை ஸ்லாங்கூர், பண்டார் ரிம்பாயு, தொலோ பங்லிமா காராங், கொலலங்காட் பகுதிகளில் செயல்பட்ட அந்த கும்பலில் உறுப்பினர்களாக இருந்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இதனிடையே இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற அதிகார வரம்பிற்கு உட்பட்டதால் குற்ற ஒப்புதல் பதிவு செய்யப்படவில்லை. மேலும் குற்றவியல் சட்டம் பிரிவு 130(v)(1) கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இந்நிலையில் வழக்கின் அடுத்த விசாரணை வரும் செப்டம்பர் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் தாப்பா சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கடந்த ஜூன் 23, 24 தேதிகளில் நடைபெற்ற ஓப்ஸ் ராபிடோ நடவடிக்கையில் அவர்கள் 11 பேரும் கைது செய்யப்பட்டதாக புகிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ எம் குமார் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தரமான கல்வி, முழுமையான நலத்திட்டங்கள், திறன் மேம்பாடு மற்றும் சிறந்த வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்திய சமூக தலைவர்களுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் இதனை வலியுறுத்தியதாக அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசாங்க துறைகளும் அடிமட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் உண்மையான தேவைகளை கண்டறிந்து செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு திட்டமும் உண்மையில் தேவைப்படுபவர்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அன்வார் அறிவுறுத்தியுள்ளார். அதேவேளையில் கருணை, பொறுப்புணர்வு மற்றும் நல்லாட்சியை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறையிலேயே நாட்டின் வளர்ச்சியில் எந்த சமூகமும் பின்தங்காமல் இருப்பதையும் அனைத்து மலேசியர்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க சமமான வாய்ப்புகள் கிடைப்பதையும் உறுதி செய்ய முடியும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நகரு சம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு பரிசான் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் இடையே ஏற்பட்டுள்ள கூட்டணி நீண்ட காலம் நீடிக்காது என்றும் அது இறுதியில் டைட்டானிக் கப்பலை போல மூழ்கும் என்றும் ஜாசிகா துணை பொதுச் செயலாளரும் கூட்டரசு பிரதேச அமைச்சருமான ஹனாயோ விமர்சித்துள்ளார். இது குறித்து தனது முகநூல் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அவர், பரிசான் பரிகாத்தான் கூட்டணியை கண்டு பகத்தான் ஹரப்பான் ஆதரவாளர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அக்கூட்டணியானது துரோகமும் விசுவாசமற்றவர்களின் செயல்பாடுகளும் நிரம்பியுள்ளதாகவும் ஹனாயோ குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளையில் அக்கூட்டணியை டைட்டானிக் திரைப்படத்தில் வரும் கப்பலுடன் தாம் ஒப்பிடுவதாகவும் தொடக்கத்தில் அந்த கப்பல் மிகுந்த ஆரவாரத்துடன் புறப்பட்டாலும் இறுதியில் மிகப்பெரிய பனிப்பாறையுடன் மோதி சிதைவதையும் ஹனாயோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் பரிசான் பரிகாத்தான் இரு தரப்பினரும் பிரதமர் பதவியை அடைவதை இலக்காக கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ள ஹனாயோ அந்த நோக்கத்திற்காக ஒருவரை ஒருவர் மிதித்து செல்லவும் தயங்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் டத்தோசரி ஹம்சா சைனுடின் முன்வைத்த PBN என்ற பரிகாத்தான் பரிசான் நேஷனல் கூட்டணி என்ற யோசனையை பாஸ் தேர்தல் இயக்குனர் டத்தோசரி முகமது சனூசி முகமது நோர் நிராகரித்துள்ளார். இந்த பெயர் குறித்து கூட்டணி தலைவர்கள் மட்டத்தில் ஒருபோதும் எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்றும் இந்த யோசனை திடீரென எங்கிருந்து வந்தது என்றும் சனூசி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பரிகாத்தான் நேஷனலுக்கு தனித்த அரசியல் கூட்டணியும் பரிசான் நேஷனலுக்கு தனித்த கூட்டணியும் உள்ள நிலையில் PBN என்ற பெயரில் எந்த கட்சியும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதனை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் அதனை ஒரு சாதாரண கருத்து என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுமாறும் சனூசி விளக்கம் அளித்துள்ளார்.
இஸ்ரேல் நாட்டை அங்கீகரிக்காத தனது நீண்டகால கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை மலேசியா அமெரிக்காவிடம் மீண்டும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோசரி முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அந்நாட்டிற்கான மலேசிய தூதர் தான் ஸ்ரீ முகமது ஷாருல் இக்ராம் யாக்கூப்பிடம் விளக்கம் கேட்டதை அடுத்து, இஸ்ரேலை அங்கீகரிக்காதது மலேசியாவின் நீண்டகால அரசாங்க கொள்கை என்றும் இது புதிய நிலைப்பாடு அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளதாக முகமது ஹசான் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளின் குடியுரிமை பெற்ற ஒருவர் அமெரிக்க கடப்பிதழை பயன்படுத்தி மலேசியாவிற்குள் நுழைந்ததாகவும், பின்னர் நடத்தப்பட்ட சோதனையில் அவர் இஸ்ரேல் குடியுரிமையும் பெற்றிருப்பது உறுதியானதை தொடர்ந்து உடனடியாக மலேசியாவை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டதாகவும் முகமது ஹசான் விளக்கமளித்துள்ளார். அதேவேளையில் மலேசியாவின் குடிநுழைவு கொள்கையானது இஸ்ரேலின் சியோனிச ஆட்சியை அங்கீகரிப்பதில்லை என்றும், இந்த நிலைப்பாடு பல ஆண்டுகளாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு ஆசியாவில் நீடித்து வரும் மோதலால் இந்த ஆண்டுக்கான ஃபார்முலா 1 உலக சாம்பியன்ஷிப் பந்தய தொடரின் ஒரு சுற்று போட்டியை மலேசியா நடத்தும் சூழல் உருவாகியுள்ளது. ஏற்கனவே போர் சூழ்நிலை காரணமாக பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபிய பந்தயங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேலும் வரும் நவம்பர் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் மற்றும் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ் ஆகிய போட்டிகளும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டால், அதற்கு மாற்றாக அக்டோபர் 4ஆம் தேதி ஒரு சுற்று போட்டியை நடத்த மலேசியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் முக்கிய விருப்ப தேர்வுகளாக பரிசீலிக்கப்படுகின்றன. மலேசியாவின் செப்பாங் இன்டர்நேஷனல் சர்க்கிட் கடந்த 1999 முதல் 2017 வரை ஃபார்முலா 1 மலேசியன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியை வெற்றிகரமாக நடத்தியது. பின்னர் செலவுகள் அதிகரிப்பு, உரிம கட்டணங்கள் காரணமாக போட்டி அட்டவணையில் இருந்து நீக்கப்பட்டது. தற்போது சூழ்நிலை சாதகமாக அமைந்தால் சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபார்முலா 1 மீண்டும் மலேசியாவுக்கு திரும்பும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலம் சிறிகம்பாங்கன் பகுதியில் உள்ள மொத்த சந்தையில் நேற்று இரவு ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் அங்கு இருந்த சுமார் 2000 மீத்தேன் எரிவாயு சிலிண்டர்கள் தொடர் வெடிப்பை ஏற்படுத்தியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. நேற்று இரவு சுமார் 10:50 மணியளவில் ஏற்பட்ட தீ பலத்த காற்றால் வேகமாக பரவி தீப்பிழம்புகள் மற்றும் அடர்ந்த புகை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே தென்பட்டது. இந்நிலையில் ஸ்லாங்கூர், கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயா ஆகிய பகுதிகளை சேர்ந்த 15 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 68 தீயணைப்பு அதிகாரிகள், 67 தன்னார்வ தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 19 வாகனங்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டன. ஆரம்பத்தில் பல தொடர் வெடிப்புகள் ஏற்பட்ட போதிலும் தீ அதிகாலை 1:20 மணியளவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை 20ஆம் தேதி கில்லான் புக்கிட் திங்கி பகுதியில் வங்கி ஒன்றின் முன்பு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் நேற்று காலை ஷா ஆலாம் பகுதியில் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் பணம் ஏற்றி சென்ற பாதுகாப்பு வாகனத்தை கொள்ளையடிக்க முயன்றதுடன் பாதுகாப்பு காவலரிடம் இருந்து ஷாட்கன் துப்பாக்கியை பறித்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தை அடுத்து நடத்தப்பட்ட தீவிர தேடுதல் வேட்டையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடம் இருந்து ஷாட்கன் துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் சந்தேக நபருக்கு ஆயுத சட்டம் 1960 பிரிவு 8 கீழ் அனுமதியின்றி ஆயுதம் வைத்திருந்த முந்தைய குற்றப்பதிவு இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனிடையே இச்சம்பவத்தன்று 43 வயதான பாதுகாப்பு வாகன ஓட்டுநர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துக் கொண்டிருந்த போது மாரடைப்பால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சுமார் 9 ஆண்டுகளாக சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக மூடப்பட்டிருந்த பினாங்கு மாநில அருங்காட்சியகம் இன்று முதல் பொதுமக்களின் பார்வைக்காக மீண்டும் திறக்கப்படுகின்றது. 18 மில்லியன் ரிங்கிட் செலவில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் 31 வரை இலவச அனுமதி வழங்கப்பட உள்ளது. ஃபார்குஹார் ஸ்ட்ரீட்டில் அமைந்துள்ள இந்த பாரம்பரிய கட்டிட அருங்காட்சியகத்தில் தற்போது பினாங்கு மாநிலத்தின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை எடுத்துக் கூறும் சுமார் 1200 அரிய பொருட்கள் 15 காட்சியகங்களில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 2ஆம் உலகப் போரில் குண்டுவீச்சால் சேதமடைந்த கட்டிட பகுதியின் சுவடுகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த அருங்காட்சியகம் செயல்படும். ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.